பிராண்டி செய்திகள். தவேகக்கு 121 இடங்களா? அதிரவத்த முன்னாள் IPS ரவியின் சாவே. அதிமுக திமுக ஓட்டுகளை அள்ளிய விஜய். பேரன் பேத்திகளுக்காக விழுந்த ஓட்டுகள். மே 4 மகுடம் யாருக்கு? ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு சனிக்கிழமை மே 2, 2026. இன்னும் சரியா 40 மணி நேரத்துல தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிடும் பாஸ். இப்ப வரைக்கும் வந்த எக்ஸிட் போல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் IPS அதிகாரி ரவி சார் நடத்திய சர்வே ரிசல்ட் இப்போ ஒட்டுமொத்த அரசியலையே போட்டி போட்டுருச்சு. தவேக 121 இடங்களை பிடிச்சு தனித்து ஆட்சி அமைக்கும்னு அவர் சொன்ன அந்த தகவல் தான் இப்போ பீக்ல இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி IPS ரவி சர்வே அப்டேட்கள். முன்னாள் IPS ரவியின் சர்வே முடிவுகள். 7 முக்கிய தகவல்கள். 2.34 லட்சம் பேரிடம் சர்வே. ஓய்வு பெற்ற போலீசார வச்சு 234 தொகுதிகள்லையும் தலா 1000 பேருன்னு மொத்தம் 2.34 லட்சம் பேரிடம் நேரடியா நடத்தப்பட்ட சர்வே இது பாஸ். அதனால இதோட நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமா பார்க்கப்படுது. மேஜிக் நம்பர் 121. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 121 இடங்கள் வரை பிடிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த சர்வே சொல்லுது. 41% வாக்கு சதவீதம். இதுவரைக்கும் அந்த கணிப்புகள்லயே தவேகக்கு 41% வாக்குகள் கிடைக்கும்னு சொன்ன முதல் சர்வே இதுதான். இது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஷாக். தாத்தா பாட்டிகளின் ஓட்டு. அதிமுக திமுகக்கு காலங்காலமா ஓட்டு போட்ட வயசானவங்க இப்போ ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு செம்ம சென்டிமெண்ட் காரணத்தை சொல்லியிருக்காங்க பாஸ். பேரன் பேத்திகளின் அன்பு கட்டளை. எங்க வீட்டு பேரன் பேத்திகள் எல்லாம் இந்த வாட்டி விஜய் தாத்தாக்கு தான் ஓட்டு போடணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. அவங்க ஆசைக்காகவே நாங்க தென்னந்தோப்பு சின்னத்துல கொத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மண்டலத்திலும் கெத்து. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாம திமுகவின் கோட்டையான சென்னை மண்டலத்திலையும் தவேக அதிக இடங்களை கைப்பற்றும்னு ரவி சார் கணிச்சிருக்காரு. மௌன புரட்சி. மக்கள் கிட்ட ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. காலங்காலமா இருந்த அரசியல் முறைய மாத்த மக்கள் முடிவு பண்ணிட்டது இந்த சர்வே மூலமா தெரியுது பாஸ். தளபதி ஸ்டைல்ல முரட்டு பஞ்சு. IPS ரவி சாரோட இந்த சர்வே முடிவை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நாங்க முன்னாடி நிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். பேரன் பேத்திகள் செஞ்ச இந்த சம்பவம் மே 4 பெரிய சரித்திரத்தை படைக்கும் பாஸ். விஜய் சார் உண்மையாவே 121 சீட் ஜெயிப்பாரா? பேரன் பேத்திகளோட அன்பு கட்டளை தளபதியை அரியணையில அமர்த்துமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல் முடிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.